ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நீ எங்கே போனாலும் நான் தான் உன்னை சுமந்துட்டு போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனை பற்றி தான் பேச போகிறேன். வேற யாரும் இல்லை, டோமினார் 400. நான் இந்த வண்டி வாங்கி கரெக்டாக 2 மாதம் ஆகுது. 2000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்சது என்ன, இந்த 2000 கிலோமீட்டரில் நான் இந்த வண்டியை பற்றி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கொஞ்சமாக சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வண்டியை காமிக்கிறேன். இந்த வண்டி வந்துட்டு சுசுக்கியோட மேக்ஸ் 100, ஓகேவா? 1986 வந்த வண்டி. இந்த வண்டியை மேக்ஸிமம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. மேக்ஸிமம் இந்த வண்டி இல்லைன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 36.5 வருஷம் தாண்டி இந்த வண்டி இன்னும் குட் கண்டிஷனாக ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டியை இப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இருக்கனால ஓடாத வண்டின்னெல்லாம் நினைக்காதீங்க. மேக்ஸிமம் டெய்லி குறைஞ்சது 2 கிலோமீட்டராவது ஓடும், ஓகேவா? இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டரோட வண்டி. இந்த வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா மீட்டர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல் தெரியுது. ஏதோ சம்திங், இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஓட வாய்ப்பில்லை, ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி ஏன் அவர் இப்படியே ஒதுக்கி வச்சுருக்காருன்னா, அவருக்கு இன்னொரு வண்டி இருக்குது, ஓகேவா? இன்னொரு ஜீப் இருக்குது. அந்த ஜீப்பில் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். எப்போயாச்சும் இதில் பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணுன்னா மட்டும்தான் இதை எடுத்துகிட்டு போவார், ஓகேவா? ஆனால் 1986 இந்த வண்டியோட விலை வெறும் 16,000 ரூபா தான். ஆனால் இன்னைக்கு இந்த வண்டியோட கண்டிஷன் பார்த்து இப்போ கொடுத்தாலும் 16,000 ரூபா ஈஸியாக கிடைக்கும். உங்ககிட்டையும் இதை மாதிரி ரொம்ப பழைய வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது எந்த வண்டின்னு மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க நம்ம செக்ஷனுக்கு போவோம். நம்ம டோமியை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோட்டில் எங்கேயுமே அதிகமாக பார்க்க முடியாது, ஓகேவா? மற்ற வண்டிகளை பார்க்குற மாதிரி டோமினார் 400 அவ்வளோ எளிதாக பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். நான் இந்த வண்டி வாங்கி கரெக்டாக 2 மாதம் ஆகுது. இன்னையோட 2 மாதமும் 2 நாளும் ஆகுது, ஓகேவா? இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருக்கேன்னா, தெரியுதா? 2286 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த 2286 கிலோமீட்டரில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, வண்டி ஓகே, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபஸ்ட்டே சொல்கிறேன், மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 70-80 இந்த மாதிரி ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் 27-28 அந்த மாதிரி காமிக்குது. அதுவே 100க்கு மேலே போவேன், 120 பார்ப்பேன். இப்படியெல்லாம் போனீங்கன்னா ஒரு 19-18 இந்த மாதிரி இறங்கிடுது. 18-19 கிலோமீட்டர்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக எதமாக இருக்குது. பாக்கெட்டில் இருக்கிற மணி காலியாகும்ல. நான் இதுக்கு முந்தின நேரமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த கிளாஸை இன்னும் கொஞ்சம் ஷேப்பாக கொடுத்துருக்கலாம். நிறைய டோமினார் பற்றி பேசுகிறவங்க மிரர் வந்துட்டு சூப்பராக இருக்குது, பின்னாடி வர வண்டியெல்லாம் கரெக்டாக தெரியுது, க்ளீனாக பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்துட்டு இந்த வண்டி வாங்கி 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்தில் எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்டேட்டஸ்ஃபையாக எனக்கு தெரியல இது வரைக்கும். ஏன்னா பின்னாடி வர வண்டி அவ்வளோ ஈஸியாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, அவ்வளோ நல்லா தெரியல, ஓகேவா? நம்ம கிளாஸ் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் லெந்தியாக, இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி பெட்டர். நண்பா, என்ஜினுக்குள்ளே என்னமோ எனக்கு ஒரு சவுண்டு ஃபீல் ஆகுது. அது என்னன்னு நீங்களும் கேட்டுக்கோங்க. டிக் 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 டிக்னு கேட்குது. வீடியோவில் சரியாக கேட்குதான்னு தெரியல. உங்கள் வண்டியில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வைசர் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போவே சின்ன கட்டர் கிடையாது, ஒரு பெருசாக ஒரு குழியில் விழும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது முன்னாடி. அது எங்கேருந்து வருது என்ன சவுண்டுன்னு தெரியல.
செயின்ல இருந்து வருதுன்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா. செயினோட சவுண்டுக்கும் வண்டியோட ஸ்பேர்ல இருந்து வர சவுண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும்ல. வண்டியில் 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே அளவுக்கு ஈக்குவலாக ரியர் பிரேக் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ரியர் பிரேக் நம்ம பிடிக்கமா இல்லையான்னு நமக்கே டவுட் ஆகும். அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம சைக்கிளில் பிரேக் பிடிக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சைக்கிளில் நம்ம இங்கே பிரேக் பிடிச்சாதான் அங்கே கீழே போய் நிற்கும். அது மாதிரி பேக் பிரேக் வந்துட்டு சுத்தமாக சரியில்லை. கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த வண்டியை வாங்கி நல்ல ஸ்பீடாக ஓட்டலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம R15 கூட பீட் பண்ண முடியாது ஓகேவா. இதுதான் உண்மை. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், R15 கூட இந்த வண்டி பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பீட் பண்ணும். ஏன்னா வண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், வண்டி நல்ல ஸ்பீடாக போகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு 100ல் போகிற வரைக்கும் எல்லாம் வண்டி சூப்பராக இருக்கும், ஓட்டுறதுக்கு செம ஹெத்தாக இருக்கும். ஒரு 120 130 தாண்டினீங்கன்னா கண்டிப்பாக பயம்தான் வரும். ஏன்னா ஹேண்டில் பார் வந்துட்டு அந்த அளவு ஷேக் ஆகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ஸ்டடி பண்ணலான்னு பார்த்தாலும் நம்ம கையில் நிற்காது, அது உதறிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய மைனஸ். இவ்வளோ பெரிய ஒரு வண்டியில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறது சரியில்லை, அது ரொம்ப தப்பு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா. ஏன்னா நான் 145 வரைக்கும் இதில் பார்த்துருக்கேன். ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் வண்டியை ஸ்டடி பண்ண முடியல. ஹேண்டில் பார் வந்துட்டு அந்த அளவுக்கு உதறிட்டு இருக்கு. அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். நான் ஓட்டும்போது அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல ஓகேவா. நம்ம ஒரு 130 140க்கு மேலே போகும்போது ஹேண்டில் பார் இப்படி ஆடிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் பிடிச்சி கையில் அமுக்கி வச்சாலும் நம்ம கையில் நிற்காது, அது உதறிட்டே இருக்கும். ஒரு மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சொல்கிறாங்க மொபைல் ஹோல்டர் இருக்குன்னு. இதை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். நல்ல ஹோல்டர் வேணும்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். நல்ல ஹோல்டர் ஓகேவா, ஹை லெவலில் கிடையாது. ஒன்று சொல்லவா, இப்போ நான் 160 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு RC 390 என் கூட வந்துச்சு. அந்த RC 390 என்னால் பீட் பண்ண முடியலன்னா அவங்க ஈஸியாக என்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதுவும் பில்லியனோட. நான் சிங்கிள் டிரைவர் ஓகேவா, நான் சிங்கிளாக வரேன். அவங்க வந்துட்டு பில்லியனோட ஈஸியாக என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. சேம் இன்ஜின் 373cc, அதுவும் 373cc, இதுவும் 373cc, எந்த வித்தியாசமுமே இல்லை. ஆனால் அவங்க பில்லியனோட ஈஸியாக ஏறி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம்ல, இந்த வண்டியில் ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்கல. ஒரு எக்னோ மோட், ரெயின் மோட், ஸ்போர்ட் மோட் இப்படி கொடுத்துருக்கலாம். அதையும் கொடுக்கல. உங்கள்கிட்ட என்ன வண்டி இருக்குது? நீங்கள் டோமினார் வச்சுருக்கீங்களா, இல்லை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் வேறு ஏதாச்சும் இருக்கா என்னென்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக பேண்ட்டு போட்டுட்டு ஓட்டுங்க. நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் லுங்கியெல்லாம் கட்டிட்டு சும்மா அதில் போகிறேன் இதில் போகிறேன்னு வண்டி எடுத்துகிட்டுலாம் போகாதீங்க. அப்புறம் சொல்ல விரும்பலை, ஹெவி ஹீட், ரொம்ப ஹீட் அடிக்கும். பஜாஜ் கொஞ்சம் எங்களை மாதிரி லோக்கல் ஆளுங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி வண்டியை உருவாக்குங்கப்பா.